இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல நேரடியாக நடந்த 4 போர்கள்ல பங்களாதேஷ் லிபரேஷன் வார் மிகப்பெரிய போரா பார்க்கப்படுது. இந்த போர்ல ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய தலைநகரமான டாக்காவை இந்திய ராணுவம் எப்படி கைப்பற்றினாங்கன்றத பத்தி பார்ப்போம். 1971 தொடக்கத்துல இருந்தே வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கும் நடுவுல உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்தது. இந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஒரு கட்டத்துல இந்தியா பாகிஸ்தான் போரா மாற ஆரம்பிச்சது. அதன்படி டிசம்பர் 3, 1971 அன்னைக்கு இந்தியாவுடைய முப்படைகளும் போர் தொடுக்க வார டிக்ளேர் பண்ணாங்க பிரதமர் இந்திரா காந்தி. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய போரா இந்தியாவுடைய முப்படைகளும் ஒரு சேர வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. போற நீண்ட காலத்துக்கு கடத்தாம டிசம்பர் 15க்குள்ள முடிக்க நினைச்ச இந்தியா சீக்கிரமா ஈஸ்ட் பாகிஸ்தானோட கேபிட்டலான டாக்காவை கைப்பற்ற முடிவு பண்ணாங்க. டாக்காவை கைப்பற்றது மூலமா தான் பங்களாதேஷ் வார்ல இந்தியாவால வெற்றி அடைய முடியும். பாகிஸ்தான் ராணுவம் டாக்காவை சுத்தி பல பாதைகளை தடுத்து இருந்தாலும் மேக்னா ஹில்லி பிரிட்ஜ் மட்டும் முக்கியமான ஒரே பாதையா இருந்தது. இந்தியாவுடைய ஸ்பை மாஸ்டரான ஆரன்காவும் இந்திய ராணுவமும் டாக்காவை கைப்பற்றதுக்கான ஆபரேஷனை வகுத்தாங்க. அதன்படி இந்திய தரைப்படை டாக்காவை கைப்பற்றதுக்கு இந்திய விமானப்படை மூலமா மிகப்பெரிய ஏர் டிராப்புக்கு தயாரானாங்க. அடுத்த கட்டமா டிசம்பர் 8ஆம் தேதி அன்னைக்கு மேக்னா பிரிட்ஜ் பகுதியில் இந்திய விமானப்படையோட ஹெலிகாப்டர்ஸ் மூலமா இந்தியன் சோல்ஜர்ஸ் அதிரடியா தரையிறங்கி அந்த பகுதியை கைப்பற்றினாங்க. அடுத்தபடியா டாக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டேன்கேல் பகுதியில் டிசம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு இந்திய விமானப்படையோட விமானங்கள் மூலமா டேன்கேல் பகுதியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் பேராஷூட் மூலமா தரையிறங்கினாங்க. மேலும் பீரங்கிகள் ராணுவ தளவாடங்களை இந்தியன் ஏர்போர்ஸ் தரையிறக்கினாங்க. அங்க நடந்த பேட்டியல்ல பாகிஸ்தான் ராணுவத்தை வீழ்த்தி ஈஸ்ட் பாகிஸ்தானோட டாக்காவை இந்திய ராணுவம் முழுசா தன்னோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்தாங்க. அடுத்தபடியா டிசம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவ சரணடைய பங்களாதேஷ் வார்ல இந்தியா வெற்றி அடைஞ்சாங்க. வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.